கஜா புயல், கொரோனா பொது முடக்க காலங்களில் அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டது. எங்கும் விலைவாசி உயரவில்லை. ஆனால் திமுக ஆட்சியில் கடைகளுக்கு 150% வரி உயர்வு, மின் கட்டணம் 67% உயர்வு அமலாகியுள்ளது. இந்த மக்கள் விரோத ஆட்சி தொடர வேண்டுமா என ராமநாதபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். தமிழகம் 74 ஆண்டுகளில் பெற்ற கடன் தொகையை திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் பெற்றுள்ளது. 2021இல் 4.5 லட்சம் கோடியாக இருந்த தமிழக அரசின் கடன் 4 ஆண்டுகளில் 9.3 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. கடன் வாங்குவதில் திமுக வரலாற்று சாதனை படைத்துள்ளது என கும்மிடிப்பூண்டியில் பாமக தலைவர் அன்புமணி பேசினார். உள்ளன்போடு உரையாடி நலம் விசாரித்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு நன்றி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் போலீசாரின் மூர்க்கத்தனத்தால் லாக்அப் மரணங்கள் பெருகி வருகிறது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அதை மூடி மறைக்க முயற்சிப்பதை இனியும் அனுமதிக்க முடியாது என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவை அடுத்து புதிய துணை ஜனாதிபதியை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. துணை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க உள்ள லோக்சபா, ராஜ்யசபா நியமன எம்பிக்களின் பட்டியல் தயார் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. பொருளாதாரத்தில் உலக அரங்கில் 10ஆம் இடத்தில் இருந்த இந்தியாவை 4ஆம் இடத்திற்கு முன்னேற்றிய பிரதமர் மோடிக்கு பாராட்டு. அதே சமயம் இந்திய அமெரிக்க வர்த்தகம் குறித்து எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் நம் நாட்டின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் உள்ளன. இது கண்டிக்கத்தக்கது என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறினார். கவினின் தோழி வீடியோவை பார்க்கும்போது அவர் யாரோ சிலரின் கட்டுப்பாட்டில் உள்ளார், அப்படி சொல்லியது போல் தெரிகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பிளாக்மெயில் படம் பற்றி நடிகை பிந்து மாதவி கூறுகையில், பெண்கள் தங்களுக்குரிய தனிப்பட்ட இடத்தை பெறுவதற்காக தொடர்ந்து சவால்களை எதிர்கொள்கிறார்கள். பிளாக்மெயில் படம் எனக்காகவே காத்திருந்த கதாபாத்திரம் போன்று உணர்ந்தேன். உணர்வும் ஆழமும் கலந்த என் கதாபாத்திரம் பொறுப்பையும் தந்தது என்றார். டெல்லியிலிருந்து லண்டன் செல்ல புறப்பட தயாராக இருந்த ஏர் இந்தியா போயிங் 787-9 விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்படுவதற்கு முன் ரத்து செய்யப்பட்டது. பயணிகள் மாற்று விமானத்தில் லண்டனுக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. மரியாதை நிமித்தமாகவே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தேன். அரசியலில் எதுவும் நடக்கலாம். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரிகளும் இல்லை. எனக்கென்று சுயமரியாதை உண்டு என ஓ பன்னீர்செல்வம் கூறினார். ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை தொடர்பாக விசாரணை துவங்கிய சிபிசிஐடி போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறிய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதமர் மோடி தனது மௌனத்தை கலைத்து பேசுவாரா என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் விரைவில் நடக்க உள்ள நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, வளர்ச்சி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல துறை சார்ந்த 2200 கோடி ரூபாய் மதிப்பு திட்டங்களை 2ஆம் தேதி பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவுடனான உறவு முறிந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாடறியும். தற்போதைய சூழலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை. அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து கூட்டணி முடிவு எடுக்கப்படும் என ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது முதல்வரின் உடல்நலம் குறித்து ஓ பன்னீர்செல்வம் கேட்டறிந்தார். சென்னையில் நான் நடைபயிற்சி செல்வது வழக்கம். அவ்வாறு நடைபயிற்சி சென்றபோது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தேன். வணக்கம் கூறிவிட்டு சென்றேன் என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். குடும்பம், நட்பு ரீதியாக முதல்வரின் உடல் நலனில் அக்கறை கொண்டுள்ளதால் தான் அவரை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தேன் என முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கமளித்துள்ளார். நேரில் சந்தித்து நலம் விசாரித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி கூறியுள்ளார். நட்புடன் நலம் விசாரித்தமைக்கு நன்றி என தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதல்வர் ஸ்டாலின் 10 நாட்களுக்கு பிறகு இன்று தலைமை செயலகம் வந்து பணிகளை தொடர்ந்தார். அமெரிக்கா 25% வரி விதித்த விவகாரத்தில் தேச நலன் கருதி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டதாக ட்ரம்ப் கூறிய கருத்து உண்மைதான் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா அரசு நமது பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையை அழித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை எனில் அதில் இருந்து நாம் விலகலாம். இந்தியாவுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறியுள்ளார்.
கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மாரியம்மாள் என்ற மூதாட்டிக்கு பார்வை பறிபோய்விட்டது. அலங்கோல திமுக ஆட்சியில் மருத்துவ கட்டமைப்பு முற்றிலுமாக உருக்குலைந்து விட்டதற்கான சான்று இது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷின் சொந்த தொகுதியில் உள்ள துவாக்குடி அரசு மாதிரி பள்ளியில் அடுத்தடுத்து 2+2 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது பலத்த கேள்விகளை எழுப்புகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் பகிர்வு வழங்கப்பட்டால்தான் ஜாதிய கொடுமைகள் மற்றும் கொலைகளை தவிர்க்க முடியும் என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். நெல்லை கவின் கொலை உள்ளிட்ட ஆணவ கொலை சம்பவங்களுக்கு ஜாதி பெருமை அரசியல்தான் காரணம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ஆணவ கொலைகள், சிறை படுகொலைகள் அதிகமாக நடக்கும். ஆணவ படுகொலைக்கு தனியாக சட்டம் கொண்டுவர வேண்டுமென புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்பதால் பாமக கட்சியிலும் குடும்பத்திலும் மத்திய அரசு சூழ்ச்சி செய்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா எடுத்தது வரலாற்றில் மிகச்சரியான முடிவு, கருணாநிதி செய்ததுதான் வரலாற்று பெரும் பிழை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் சந்தித்து பேசினார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்த நிலையில் ஸ்டாலின் ஓபிஎஸ் சந்திப்பு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலையை பார்வையிட்ட ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஒற்றுமையின் சிலை புதிய இந்தியாவிற்கு ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கும் என கூறினார். கவின் ஆணவ கொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான சுர்ஜித்தின் தாயின் பெயர் எஃப்ஐஆரில் இடம்பெற்றுள்ள நிலையில் அவரை கைது செய்ய காவல்துறை தயங்குவது ஏன் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். பயங்கரவாதம் ஒருபோதும் காவி நிறத்தில் இருந்தது இல்லை, இனியும் இருக்காது என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து ஒரு புதிய சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிறார்கள். அதற்காகத்தான் நாங்களும் போராடுகிறோம். இந்த உலகத்தில் எப்படி கூட்டி கழித்தாலும் மீதம் இருப்பது அன்புதான் என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சீனாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த இந்தியாவை பயன்படுத்த முடியாத நிலையில் இந்தியாவை பணிய வைக்கும் முயற்சியாகவே அமெரிக்கா 25% வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக பாரதிய ஜனதா முன்னாள் பொதுச் செயலாளர் ராம் மாதவ் தெரிவித்துள்ளார். பாமகவில் ஒரே தலைமை, ஒரே தலைவர்தான். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் ஒரு துளியும் பயனில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். விவாதம் நடத்துவதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள் என ராஜ்யசபாவில் திமுக எம்பி திருச்சி சிவா பேசினார். அவையை சுமூகமாக நடத்த வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது என்றார். இந்தியா மீதான அமெரிக்காவின் 25% வரி விதிப்பு உலக வர்த்தக மைய ஒப்பந்தத்தை மீறிய செயல் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது இரு நாடுகளின் வர்த்தக உறவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்றார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது வரலாற்று பிழை அல்ல, அது ஒரு வரலாற்று புரட்சி என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மருத்துவமனை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய முதல்வர் ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, ஐயப்பன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இன்றைக்கு அரசியலுக்கு வருகிறோம் என்று சொல்பவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்கிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார் என நடிகர் விஜயை அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். புத்தரின் புனித பிப்ரவா நினைவுச் சின்னங்கள் 127 ஆண்டுகளுக்கு பின் நம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது பெருமைக்குரியது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் இனி நடைபெறாமல் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என பேசிய கடம்பூர் ராஜு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பது மிகப்பெரிய துரோகம் என முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் விமர்சித்தார். டெல்லியிலிருந்து லண்டன் செல்ல புறப்பட தயாராக இருந்த ஏர் இந்தியா போயிங் 787-9 விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்படுவதற்கு முன் ரத்து செய்யப்பட்டது. பயணிகள் மாற்று விமானத்தில் லண்டனுக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் ஹஜ் பயணம் செல்வதற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 30ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என இந்திய ஹஜ் கமிட்டி அறிவித்துள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் ஷெனாப் நதியில் 1856 மெகாவாட் சாவல்கோட் நீர்மின் திட்டம் அமைப்பதற்காக மத்திய அரசு டெண்டர் விடுத்துள்ளது. தேசிய நீர்மின் கழகம் இந்த திட்டத்துக்கான டெண்டரை ஆன்லைனில் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என அறிவித்துள்ளது. நிசார் செயற்கைக்கோள் திட்டத்தின் வெற்றிக்கு லோக்சபா, ராஜ்யசபா ஆகிய இரு அவைகளிலும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கனமழை காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள கங்கை, யமுனை ஆறுகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படகுகள் இயக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 42வது கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தார் தலைமையில் நடைபெற்றது. தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் காணொலி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் பர்கூர் அருகே செயல்படும் நார் தொழிற்சாலையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து பர்கூர் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஹாஸ்டல், உணவு, போக்குவரத்து மற்றும் இதர வகை கட்டணம் என 4 பிரிவுகளின் கீழ் புதிய கட்டணங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. MBBS கல்லூரிகளை விட பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டணம் சற்று குறைவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோவை சாடிவயல் அருகே சோலைப்படுகை பகுதியில் வனத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானை விவசாய கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது. வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் JCB மூலம் யானையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் மற்றும் உபகோவில்கள் உண்டியல்களில் 1,31,31,3987 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ 535 கிராம் தங்கம், 4 கிலோ 405 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு மற்றும் வார விடுமுறை என்பதால் சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் 1, 2 ஆகிய தேதிகளில் 1090 சிறப்பு பஸ்கள் இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. திருப்பூரில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு அஸ்ஸாம் வாலிபர் பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் பள்ளி முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதற்கு நாம் தமிழர் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 73,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,170 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 57,000 கன அடியிலிருந்து 43,000 கன அடியாக குறைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கும் பரிசல் இயக்கமும் போடப்பட்ட தடை தொடர்ந்து 5வது நாளாக நீடித்து வருகிறது. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வீட்டிற்கு திமுக MP கனிமொழி நேரில் சென்று ஆறுதல் கூறினார். குற்றம் செய்தவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் முதல்வர் உறுதியாக இருப்பதாக கவின் பெற்றோரிடம் கனிமொழி தெரிவித்தார். கேரள மாநிலம் மூணாறு அருகே தேயிலை தோட்ட பணியாளர்கள் குடியிருப்பு பகுதியில் படையப்பா என்ற காட்டு யானை ஹாயாக உலா வருகிறது. யானையை வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் நாளை மறுநாள் முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதென வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சுல்தானா என்பவரது வீட்டுக்கு திருமண அழைப்பிதழ் வைப்பது போல் பர்தா அணிந்தபடி மர்ம நபர் ஒருவர் சென்றார். உள்ளே சென்றதும் சுல்தானா மற்றும் அவரது மகளை கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் தங்க நகைகள் 5 லட்சம் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றார். திருவாரூர் பாண்டுகுடி பகுதியில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறை சமாதானம் செய்ய முயன்ற நீதிமன்ற ஊழியர் சந்தோஷ்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த முகமது ஆதம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் ஆற்றங்கரையில் 2 இளம் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட வீரபாண்டியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்தியாவின் முன்னணி கிரிப்டோ பண பரிவர்த்தனை தளமான காயின் TCX தளத்தை முடக்கி 379 கோடி ரூபாயை திருடிய ஹேக்கர் ராகுல் அகர்வால் என்பவர் பெங்களூரு சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாஜக MP உட்பட அனைவரையும் விடுதலை செய்து சிறப்பு NIA நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவை சூலூரில் சொத்து பிரச்சினை காரணமாக 90 வயது முதியவரை கொலைவெறியுடன் தாக்கிய உறவினரின் மகன் நடராஜ் என்பவரை சூலூர் போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தேனி ஆண்டிப்பட்டி அருகே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்து செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய ஆங்கில ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் பெண் பயணியிடம் ரூபாய் 40 கோடி மதிப்புள்ள 400 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சீனாவில் தொடரும் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பில் 44 பேர் பலியானதாகவும் 9 பேர் மாயமானதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவுடன் இந்தியா என்ன வர்த்தகம் செய்கிறது என்பதை பற்றி கவலையில்லை. ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்வெதேவ் மிக மோசமான விவகாரத்திற்குள் நுழைகிறார் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள விமானப்படை தளத்தில் 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 தரையில் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டுள்ளது. விமானத்தின் காக்பிட்டில் இருந்து தூக்கி வீசப்பட்ட பைலட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தில் மீட்பு பணி நடக்கிறது. லெபனானின் அனைத்து அரசியல் பேச்சுகளும் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துவதை நோக்கியதாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதாக இருக்கக்கூடாது என்று ஹிஸ்புல்லா அமைப்பின் துணைத் தலைவர் நயூம் காசிம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு உடனடியாக தீர்வு காண உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என ஐநா மாநாட்டில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் காரணமாக பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு ஏற்படலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது மக்களவையில் இந்திய தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பாகிஸ்தான் விமர்சித்துள்ளது. அதேவேளையில் இந்தியாவுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையை நடத்துவதில் ஈடுபாடு கொண்டிருப்பதாகவும் அந்நாடு தெரிவித்துள்ளது. இந்திய வரலாற்றில் 2வது நீண்ட காலம் பணியாற்றும் பிரதமராக பெருமை சேர்த்த மோடிக்கு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். பாலஸ்தீனத்தை ஆதரிப்போம் என பிரிட்டன், பிரான்ஸ் அரசுகள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்போம் என கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். பிளாக்மெயில் படம் பற்றி நடிகை பிந்து மாதவி கூறுகையில், பெண்கள் தங்களுக்குரிய தனிப்பட்ட இடத்தை பெறுவதற்காக தொடர்ந்து சவால்களை எதிர்கொள்கிறார்கள். பிளாக்மெயில் படம் எனக்காகவே காத்திருந்த கதாபாத்திரம் போன்று உணர்ந்தேன். உணர்வும் ஆழமும் கலந்த என் கதாபாத்திரம் பொறுப்பையும் தந்தது என்றார். இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தின் கிளைமாக்ஸில் சூர்யாவை நடிக்க வைத்திருப்பார். அவரை வைத்து தனியாக ஒரு படம் இயக்கவும் திட்டமிட்டிருந்தார். அது பற்றி பேசிய லோகேஷ், கல்லூரி படிக்கும்போது சூர்யா படங்கள் தான் அதிகம் பார்த்துள்ளேன். அவருடன் பணிபுரிய சரியான நேரம் அமையும் போது நிச்சயம் படம் இயக்குவேன் என்றார். காந்தாரா 2ஆம் பாகமாக காந்தாரா சாப்டர் 1 படத்தை இயக்கி நடித்துள்ளார் ரிஷப் ஷெட்டி. அடுத்து ஜெய் ஹனுமான், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் படங்கள் அவர் கைவசம் உள்ளன. அதனை முடித்ததும் நானி, பாகுபலி படங்களில் இணை இயக்குநராக இருந்த அஸ்வின் கங்கராஜ் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க உள்ளார். இவர் ஆகாசவாணி படத்தை இயக்கியுள்ளார். நடிகை ராதிகா சரத்குமார் டெங்கு காய்ச்சல் காரணமாக தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 நாட்கள் சிகிச்சைக்கு பின் அவர் வீடு திரும்புவார் என டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர்.